ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லப்போவது யார் என்பது குறித்தான கலாய்வுகளை தொடர்ச்சியாக ஆதன் வாயிலாக நாம் எடுத்துக்கொண்டு வருகிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற தொகுதி வாயிலாக நாம் எடுத்து வருகிறோம் கலாய்வுகளை. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த தொகுதியானது மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். இங்கு மக்கள் மனதை வெல்லப்போவது யார், மக்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கிறது, என்னெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார்கள் என்பது குறித்து மக்களிடத்திலே கேட்போம். வாருங்கள். கண்டிப்பாக மாற்றம் வரணும்ண்ணா. விஜய் தான் அது கண்டிப்பாக அவருக்கு தான். ஆமாம், கொஞ்சம் எல்லாமே கட்டுப்பாடு இல்லாமல் தான் இருக்குது. எல்லாமே சரியாக இல்லை. அத்தியாவசிய எதுவுமே அந்த அளவு இல்லை. ஏதோ இந்த ஆட்சியில் தான் வீடை காலி பண்ணிட்டாங்க. மொத்த வீடை இடிச்சிட்டாங்க. இடிச்சு முக்கால்வாசி ஜனம் வெளியே போயிடுச்சு. போனதுனால எல்லாம் வாடகை வீட்டில் போய் தங்குறாங்க. ஒன்றே அது புரோஜனம் இல்லை. இங்கே எடுத்துமே உள்ளே கொடுத்தாங்க ஆளுக்கு ஒரு 3/4 சென்ட்டுன்னு. அதுக்கு ஒரு ரோடு வசதியும் கிடையாது, ஒன்றையும் கிடையாது. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட்டா மட்டும் கொடுத்தா போதாது, அதுக்கு ரோடு வசதி போடணும். இடம் மட்டும் கொடுத்தா போச்சுமா, ஒன்றையும் கிடையாது. அது அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் 125 குடும்பம் அதில் இருக்குது. 50 குடும்பம் தான் இப்போ இருக்குது. 100 குடும்பம் போயிடுச்சு வெளியே. இப்போ இவர் விஜய் இறங்கினார். இறங்கி கொஞ்சம் எல்லாமே பண்ணுறாரு. வீட்டுக்கு தேவை பண்ணுறாரு, வராரு, போகிறாரு, எல்லாமே பண்ணுறா போல, எல்லாமே செய்கிறா போல. எல்லாமே எங்கள் குடும்பம் மொத்த ஓட்டு அவருக்கு தான், விஜய் தான். மக்களுக்கு தண்ணி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வருது. இங்கே இப்போ மாம்பாக்கத்தில் தான் ஃபுல்லாக தண்ணி 24 தண்ணி வருது. இங்கே பாரு, திறந்து விட்டாலும் தண்ணி வந்துக்கினே இருக்குது. ஆனால் மாறாந்தாலும் தண்ணி கிடையாது. இங்கே இந்த லைட்டில் தண்ணி வருது, அந்த லைனில் தண்ணி வரல. திமுக ஆட்சி சரியில்லை. நல்லா யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போடலான்னு. கூட்டணி ஆட்சி எது வந்தாலும் அது நல்லா இருக்கும். புதுசாக வரணும். விஜய் வந்தாலும் பரவாயில்ல. மக்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான். மதுராந்தகத்தில் எந்த வசதியும் திமுக ஆட்சி எதையும் செய்யலை. கரண்ட் எல்லாம் பரவாயில்ல. கரண்ட் எல்லாம் வருது, ரேஷன் பொருள் இதெல்லாம் கிடைக்குது. ஆனால் ஆட்சி எதுவும் செய்யலை, நல்லதை செய்யலை. அந்த கட்சிக்காரன் தான் சாப்பிட்றான். திமுக தான் போடுவோம். இந்த ஆட்சி எங்களுக்கு எதுவும் செய்யறதும் கிடையாது, செய்யவும் மாட்டாங்க. நம்ம இப்படி தான் காலத்துக்கு கடக்கணும். கூலி வேலை செஞ்சுக்கின்னு அதை செஞ்சுக்கின்னு என்ன மேல் லெவலில் இருக்கிறவங்க தான் நல்லா இருக்கிறனால நம்ம அப்படி தான் கடக்கிறோம். வேறு வழியும் இல்லை. இந்த வீடு இடிச்சு போட்டாங்க, இது என்னான்னு கூட எங்களை அவனும் வாடகை கொடுத்துக்கின்னு பாவம் கஷ்டப்படும். நாங்களும் கஷ்டப்பட்டு கடவோம். நாங்கள் அந்த காலத்துலேருந்து ரிட்டையில் தான். இப்போ யார் இப்போ விஜய் நிற்கிறேன்றாங்க. மனசு எப்படி போதும் அப்படி போடுவோம். ஐயா, அது இருந்த வீடெல்லாம் இடிச்சு நாசம் பண்ணாங்க. அது பாருங்க, இந்த மாதிரி பிளாட்பாரத்தில் கடை வச்சு நடத்தி நிற்கிறோம். எந்த ஒரு சௌகரியமும் இல்லை. இந்த இட்லி போட்டால் தான் எங்களுக்கு வைத்து சாப்பாடுன்னு நிலமை. எங்களுக்கு ஏதாவது வழி செஞ்சிங்கன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றாலும் செய்வோம். தனிப்பட்ட கருத்து இன்றைக்கி தேர்தல் காலத்தில் மக்களுக்கான பணியில் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதுனா திருமாவளவன் சார் மட்டும்தான். எல்லா மக்களுக்குமான தலைவர் நியாயமான ஒரு விஷயமா இன்றைக்கி எல்லாருமே யோசிக்க வேண்டியவர் அவர் தான். அவரை மட்டும் கொஞ்சம் எல்லாருமே யோசிங்க. அடிப்படை தேவை பிரச்சனை எதுவும் இல்லாமல் மற்ற இடத்துக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஓகே தான். ஏன்னா இங்கேருந்து பைபாஸ் மேலே ஏறி பஸ்ஸுக்கு போகிறதுக்கு மட்டும் காலையில் டைமில் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா வெளியூர் பஸ் அங்கே தான் வருது, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேருந்து வருது. அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் யோசிக்கணும் எல்லாருமே. இந்த ஊருக்கு அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா பைபாஸ் மேலே பஸ் ஏறுறது நைட்டு அந்த இறங்குறது அங்கே கொஞ்சம் கஷ்டம். திமுக தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து திமுக மேலே பற்று. அதேமாரி இப்போ நல்லதான் செய்துன்னு இருக்காரு. மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்கறதுலேருந்து நிறைய நலத்திட்டங்கள்லாம் எல்லாம் நல்லா பண்ணின்னு வராங்க. 2026 கன்ஃபார்மாக திமுக ஆட்சி தான். அடிப்படை தேவை இந்த ரோடு வசதி தான். இந்த பள்ளந்தோண்டி போட்டு இருக்கிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை மதுராந்தகம் நகராட்சியில். அதான் மதவாத கட்சிக்கு எப்போவுமே ஓட்டு போடவே மாட்டேன். ஒரு மதத்தை வச்சுட்டு அரசியல் பண்ணுறவங்களுக்கு ஓட்டு என்றைக்கும் இல்லை. அது கூட சேர்ந்த ஏடிஎம்கேக்கும் இல்லை. திமுக ஸ்டாலின் நல்லா ஆட்சி அமைப்பார் அப்படின்னு நம்பி தான் ஓட்டு போட்டோம். ஆனால் நிறைய செயல்கள் சரியில்லை. ரெண்டாவது, அவர் நல்ல நினைவோடு இருக்கார். நல்லா செய்யணும், தமிழ்நாடு நல்லா கொண்டு வரணும். ஆனால் கீழே அடிமட்ட தொண்டர்கள், இங்கே இருக்கிற சேர்மன், இங்கே இருக்கிற வார்டு மெம்பர்கள் யாருமே சரியில்லை. எல்லாம் பணத்தை எப்போ பணம் எடுக்கலாம், பணம் அரசியல் மூலமாக சம்பாதிக்கலான்னு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு யோசிக்க வேண்டியது இருக்குது. அது அந்த கட்சி எப்படி ஓட்டு போடலாமா வேணாமான்னு. இங்கே மக்களுக்கு ஒரு சாக்கடை கூட இன்னும் சீராகலை. ரெண்டாவது, தெருவிளக்குகள்லாம் சரியாக எழுதலை. எந்த ஒரு இந்த மதுராந்தகத்திற்கு இருக்கிற பொறுப்பேற்றிருக்கிற அரசியல் தலைவர்கள் எந்த ஒரு காரியமும் நம் மக்களுக்கான செயல் செய்யவே இல்லை. இந்த வாட்டி தாவேக்கா விஜய்க்கு போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. தொடர்ந்து அதிமுக திமுக இதேமாதிரி மாற்றி போட்டதில் எந்த பெரிய மாற்றமும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் இன்றைக்கி புதுசாக வரவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பவர் கட் மட்டும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அந்த மாதிரி போயிட்டு வரும். எங்கள் கிராமத்தில் லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணியோ மின்சார வாரியத்துலேருந்து அதுக்கு ஸ்டெப் எடுக்கிற மாதிரியே தெரியல. லோ வோல்டேஜ் அந்த தெரு ஃபுல்லாகவே நார்மல் வோல்டேஜ் 230 வாட் வோல்ட்னா அங்கே ஒரு 140 150 அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஃபேன் ஓடுறதே ரொம்ப சிரமமாக இருக்கும், குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் நான் ஏடிஎம்கே போடுவேன். நம்ம எங்கள் ஏரியாவில் பார்க்கும்போது நான் எனக்கு பிரச்சனை கிடையாது. ரோட்டில் நல்லா இருக்குது சார். ஊருக்கு தண்ணிலாம் வசதியாக இருக்குது. சீமான் வரவங்க நல்லா பண்ணுவார் எதிர்பார்க்குறேன். மக்களுக்கோசம் நல்லா செய்வார்னு எதிர்பார்க்குறேன். இப்போ பட்டா தரேன்னு சொன்னாங்க, இன்னும் பட்டாவை அதை பற்றி மூவ் பண்ணவே இல்லை, எதுவுமே மூவ் பண்ணல. பேப்பர் மட்டும் வாங்கினாங்க, அதுக்காண்டி அதுக்கப்புறம் எதுவுமே மூவே பண்ணல. தண்ணிலாம் எப்பயுமே குறை கிடையாது, மதுரை பொறுத்தவரை எப்பயுமே தண்ணி குறை கிடையாது. நான் வந்து கேப்டன் வாங்கினேன், கேப்டன் தான் போடுவேன் ஓட்டு. ஏன்னா அவர் மக்களுக்காக நல்லா செஞ்சார், அவங்க பையன் போகிறாரு, அதனால் அவருக்காக தான் ஓட்டு போடுவோம். வந்து ரோடு வசதி சரியில்லை, டிராஃபிக் அதிகமாகும், ஸ்கூல் பசங்க போகிறதுக்கு நல்ல வசதி கிடையாது. மதுராந்தத்துலேருந்து வெளியே போகிறதுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு பசங்களுக்கு பஸ் வசதி கிடையாது. அதெல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்குது. விஜய்க்கு தான், ஏன்னா அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை வந்தால் ரொம்ப நல்லா செய்வார் நம்புகிறோம். நிறைய பிரச்சனை இருக்குண்ணா, தண்ணி படிப்பு. இப்போது கொஞ்சம் விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்புகிறோம். இளைய தளபதி வரணும்னா மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சார். எந்தாச்சும் வந்து எது சார் செய்யுது? எதுவுமே கிடையாது. அவங்க மகளும் அவங்க வேலையை செய்கிறாங்க, நம்ம வேலையை நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஏகப்பட்ட பசங்கள்லாம் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க. ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போனோம்னா எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகி போச்சு. அதெல்லாம் மக்கள் ஜெயிச்சு எந்த ஆட்சி வந்தாலும் நல்ல முறையில் செஞ்சால் பரவாயில்ல. இந்த ஆட்சி பரவாயில்ல, ஒன்றும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இன்னும் நல்ல முறையில் இன்னும் செய்யணும், எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்குது, அதெல்லாம் செஞ்சாருன்னா பரவாயில்ல. விஜய் புதுசாக மாற்றாங்க, புது ஆள் மக்களுக்கு இன்னும் நிறைய அடிப்படை வசதி எல்லாம் நிறையா தேவைப்படும். புதுசாக யாராச்சும் வந்தால் நல்லா செய்வங்களாங்க ஒரு நம்பிக்கை. தளபதி தானே, ஸ்டாலின் தான், அது கட்சிக்காரனாங்க, அதனால் மாற்ற முடியாது. அடிப்படை தேவைன்னு எதுவும் கிடையாது. நாங்கள் இப்போதைக்கு தண்ணிலாம் பிரச்சனை கிடையாது, பஸ் ஸ்டாண்டு மட்டும் தான் மாற்றணும், வேறு ஒன்றும் இல்லை. வேறு இங்கே லோக்கலில் எந்த பிரச்சனையும் கிடையாது. விஜய் களத்தில் இருக்கார், அவர் இன்னும் அரசியலுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய நல்லது செய்யணும். அதெல்லாம் வந்து இன்னும் மக்களுக்கு நீ வந்துட்டீங்க, அவர் புதுசாக எதுவுமே அவர்கிட்ட என்னுடைய ஆதரவு இப்போதைக்கு அதிமுக தான் இருக்குது. அது ஜெயலலிதானால இருக்குது. அவங்க செஞ்ச இது மடிக்கணினி திட்டம், சைக்கிள் போயிடுச்சு, தாலிக்கு தங்கம் போயிடுச்சு, விலையில்லா ஆடு போயிடுச்சு. இதெல்லாம் வரணும்னு அந்த திட்டத்தை மறுபடியும் அவர் எடப்பாடி கொண்டு வந்துட்டார்னா இல்லை வருவார் அப்படின்ற நம்பிக்கையில் அதனால் ஆதரவு கொடுத்தாரு. இது ஜெயலலிதானால இந்த ஏடிஎம்கே ஆதரவு. பக்கத்து தெருவுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாலை வசதி இல்லை, இப்போ கால்வா இருக்குது. டெய்லி நகராட்சியில் குப்பை வரனா போதும். இந்த மாதிரி அடிப்படை பொது வசதி தான் பொதுவாக தேவைப்படுது. கல்வி வசதிலாம் போதுமான அளவு தான் இருக்குது. நகராட்சி இது தோண்டினாங்க, இன்னும் க்ளோஸ் பண்ணவே இல்லை. ரோடு கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் உடனே பார்த்துட்டாங்கன்னா எங்களுக்கு போதும், வேறு எதுவும் இல்லை. நான் ரெட்டலை தான் ஓட்டு போடுவேன். நான் கட்சிக்காரர், ஆனால் ரெட்டலை தான் ஓட்டு போடுவேன். விலைவாசி ஏற்றம், கரண்ட்டு பில்லு 4 முறை ஏறி போச்சு, நிறைய பிரச்சனைங்க. அதனால் நான் கண்டிப்பாக ரெட்டலை தான் ஓட்டு போடுவேன். மக்களுக்கு அடிப்படை தேவைன்னும் போது மருத்துவமனை கண்டிப்பாக வேணும். மருத்துவமனையில் சரியான பராமரிப்பே கிடையாது. கண்டிப்பாக மதுரை குடி தண்ணியும் மருத்துவமனையும் தான் நமக்கு தேவை, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களோட ஓட்டு இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி நல்ல சிறப்பான நிர்வாகம், நல்ல மக்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து சமூக நீதி வந்து நல்ல சிறப்பாக இருக்குது. திமுக அதிமுக இந்த 2 கட்சியில் திமுக பெஸ்ட். அடிப்படை வசதி மதுராந்தகம் இப்போ சிறப்பாக பஸ் ஸ்டாண்டு புதுசாக ஒன்று அமைக்கிறாங்க, அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயந்தான். இன்னும் சாலைகள்லாம் நல்லா சீரமைக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வடிகாலுக்கு கால்வாயெல்லாம் நல்லா சிறப்பாக போட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற ஆட்சி தான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். ஆட்சி நல்லா தானே போகுது, அங்கங்கே லேண்ட் ஆர்டர் கெட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுவும் தப்பாலாம் எதுவும் பண்ணிடலையே. யார் வந்தாலும் நடக்க போகிறது தான். லேடிஸுக்கு இலவசமாக பஸ் விட்ருக்காங்க, 1000 ரூபா காசு போடுறாங்க, இல்லாதவங்க ஏதோ பிழைக்கிறாங்க. மக்களுக்கு லேண்ட் ஆர்டர் கட்டால் தான் போதும், எதுவும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக பணம் வைக்காது. எல்லா ஆட்சியிலும் ஒரு சில குறைபாடு இருக்க தான் செய்யும். ஏடிஎம்கே கூட டிஎம்கே கொஞ்சம் பெட்ரு தான். எந்த கூட்டணியும் மாறாமல் இருந்தால் ஒரு டிஎம்கே தான் ஓட்டுது. முன்னமே கரண்ட்டுலாம் ஆனால் நிற்கிறது இல்லை, ஃபஸ்ட் அடி கரண்ட் நிற்கிறது இல்லை. ஏரி மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக தூர்வாருன்னா வேலை முடியும், அவ்வளோதான். விஜய்க்கு போகலான்னு ஒரு ஐடியா. ஏதோ ஒன்று செய்யணும்னு வராரு இல்லைங்களா, சரி பார்க்கலாமே, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல. அடிப்படை தேவைகளில் இந்த ட்ரைனேஜ்லாம் பெரும்பாலும் ஒழுங்காக இது பண்ண மாட்டேங்கிறாங்க. குப்பாளுறவங்களும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ட்ரைனேஜ்லாம் எப்போனா ஒரு டைம் தான் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லாம் தண்ணியெலாம் கூட நல்ல ஓரளவுக்கு எல்லாம் அந்த இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓட்டுலாம் சூரியனுக்கு தான் போடுவோம் நாங்கள். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த காலத்துலேருந்தே நாங்கள் எல்லாம் சூரியன் ஓட்டு போகிற குடும்பம். சில திட்டங்கள்லாம் வந்து எங்களுக்கு அதில் சௌகரியம் இருக்குது, அதனால் போடுறோம். அடிப்படை பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு தான், மற்றபடியாக போக்குவரத்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதாவது எம்ஜிஆர் எப்போ டிஎம்கே விட்டு பிரிஞ்சாரோ அன்னிலேருந்து ரெட்டால தான். 2 பேரும் இல்லைன்னா கூட அவங்க சின்ன நினைவு சின்னம் இருக்குது இல்லையா. திமுக தான் ஓட்டு. நல்லது செய்கிறாங்க மக்களுக்கு. ஃபஸ்ட்டு இருந்து ஆட்சியை விட இப்போதைக்கு சிறப்பாக இருக்குது. திட்டங்கள் பார்த்தோன்னா மாணவர்களுக்கு போய் நல்லா சேருது, மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பயணம், அது இல்லாமல் ஏகப்பட்ட திட்டங்கள் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆட்சியை விட நல்லா இருக்குது, பரவாயில்ல. அடிப்படை வசதிகள், சாலை வசதி எல்லாமே இருக்குது. இப்போ கூட நகராட்சி சார்பாக வந்து ஒரு 30 கோடி செலவில் வந்து பைப் லைன்லாம் பொதிக்கிறாங்க, குடிநீர் இதெல்லாம் பண்ணுறாங்க. அது முடிஞ்ச உடனே தண்ணீர் பிரச்சனை கூட ஓரளவுக்கு நல்லா பக்கவாயிடும். ஏன் ஓட்டு எப்பவுமே டிஎம்கே தான். இப்போ பேருக்கு பிரச்சனை, சில பேருக்கு வந்து இந்த உதவித்தொகை கொடுக்குறாரு இல்லையா, அது வராது.
ரேஷனில் இப்போ வந்து அந்த எடை போடுறதுனால அந்த எடை வச்சு கொடுக்குறாங்கல்ல, அது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு பிரச்சனை. ஒரு சில பேர் பட்டா கிடைக்கலன்னு சொல்கிற பிரச்சனைலாம் இருக்குது. குடி தண்ணி சரியாக கிடைக்கலன்ற பிரச்சனைங்க இருக்குது. டிஎம்கேக்கு தான். இப்படி சின்ன வயசுலேருந்து கலைஞர் மேலே பற்று கொஞ்சம் அதிகம். ஐயா ஸ்டாலின் ரொம்ப பிடிக்கும். நிறையா பிரச்சனை இருக்குது. முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒழுக்கமான முறையில் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. போனோம்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம்னு வச்சிங்களா, டேப்லெட்டு தெரியாதவங்க, அதை படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் டேப்லெட் வாங்க போகிறாங்க. அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க, தூக்கி போடுறாங்க. அது ரெண்டாவது மீறி கேட்குறப்போ பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு. ரெண்டாவது இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இப்போது 5ஆம் மாதம் 18ஆம் தேதி நைட்டு என் பொண்ணுக்கு வந்து பெரிய பொண்ணுக்கு உடல்நல சரியில்லை. நைட்டு 11 மணிக்கு என் பையன் கூப்பிட்டு போயிருக்கான். அப்போ இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோன் பேசிக்கிட்டே இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குழந்தைக்கு பெருசாக வீங்கிடுச்சு. பெருசாக அந்த அளவுக்கு வீங்கி போச்சு, முட்டை மாதிரி ஆகி போச்சு. திருப்பியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது செங்கல்பட்டுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அங்கே போனோன்னா சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறைஞ்ச 5 வாட்டி கூப்பிட்டு போய்ட்டு வந்துட்டேன் குழந்தைய. அங்கே போய் டேப்லெட் கொடுத்தாங்க. திருப்பியும் வந்தால் உடம்பு சரியில்லை தான் ஊசி போடுறோம். அந்த ஊசி போட்டு வீங்கி போனால் திருப்பி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறோம். அதான் மதுராந்தகத்தில் வந்து அரசு மருத்துவமனையில் கூடுதலான எல்லா மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கணும். எங்களுடைய ஓட்டு எப்பவுமே திமுக தான். அது பாரம்பரியமாக ஊறி போயிடுச்சு, குடும்பமாக வருது. அதனால் அப்படிதான். சாலை வசதி கிடையாது, தண்ணி சரி கிடையாது, போக்குவரத்து வசதி இதெல்லாம் இல்லை. உரிமை தொகை கிடைக்கல, அது முக்கியமானது. சூரியன் தான் போடுறது. அதுதான் அது இன்னும் ரெட்டலில் போட்டுன்னு வருதான். இப்போ போடுறதுல இது சூரியன் தான். ஆமாம், ரேஷன் கடையில் ரேஷனாவை போடுறாங்க. அது வந்து எடை கூட 2 கிலோ குறைவாக தான் போடுறாங்களா. ரேஷன்லாம் சரியே கிடையாது. ஆனால் இங்கே சாலை வசதிலாம் போகிறாங்க. அது வந்து கல் இது பேத்துட்டு போனாங்க, இதை வந்து போடவே இல்லை. விஜய்க்கு தான் போடுவேன். ஏன்னா புதுசாக வர்றவங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் ஒரு எண்ணம் எனக்கு. ஏன்னா பழைய கட்சியெல்லாம் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, தவிர நடைமுறையில் எதுவும் சாதிக்கல. சின்ன வயசுலேருந்து திமுகவில் தான் இருக்கேன். சூரியனு தான் போட்டிருக்கேன். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே. இப்போ எங்கள் வீட்டாண்ட வசதி என்னன்னா, கரண்ட்டுங்க ஆஃப் ஆகிடுது. மதுராந்தகம் கரண்ட்டு வருது, ஒரு நிமிஷம் வந்துடுது, ஆஃப் ஆகுது, வந்துடுது. நம்ம ஏரியாவெல்லாம் மாம்பாக்கெல்லாம் வரமாட்டேன்து. தண்ணியும் சரியாக விட மாட்டாங்க. இந்த ஆஃபீஸ் வேலைங்கள்லாம் போனால் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்கள்லாம் முடிக்க மாட்டாங்க, டிலே ஆகிடுது. நான் போய் இப்போது நகராட்சிக்கு போயிட்டு தான் சுற்றிட்டு வரேன் ஒரு வீட்டு வரி கட்டுறதுக்கு. அதுக்கெல்லாம் இவ்வளோ கொஞ்சம் குறைச்சி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பண்ணுறம்பா அப்படின்னு இருக்கா எங்கள் கவுன்சிலரு. அது என்ன பண்ணுவாங்க எதுன்னு தெரியல. விலைவாசிங்களும் போயிட்டு தான் இருக்குது. நம்ம வாங்குகிற சம்பளம் 13,000 ஒன்றும் கட்டுப்படி ஆகல. இது 500 இன்றைக்கி 100 ரூபா மாதிரி செலவாகுது. நீ குழந்தைங்க கொடுத்தா கூட எனக்கு 100 ரூபா கொடு அப்படின்து. 10 ரூபா 20 ரூபா 50 ரூபாலாம் மதிப்பீடே கிடையாது. தளபதி அந்த தளபதி இல்லை, ஸ்டாலின் தளபதி. நாங்கள் வந்து ஸ்டாலின் தான் பரம்பரையாக. அதுதான். ஏன்னா வந்து தலைவர் தான் பிடிக்கும். ஒருத்தருக்கு காப்பி பிடிக்கும், ஒருத்தருக்கு டீ பிடிக்கும். ஏன் தலைவர் இதுதான் பிடிக்கும். ஆட்சி வந்து எவ்வளோ தாங்க பண்ண முடியும். ஐயா வந்து பஸ்ஸுவே ஃப்ரீயாக விட்டார், அதே லாஸ்ட்டில் போய் நிற்குது. 1000 ரூபா கொடுத்துக்கிறாரு ஐயா. ரோடு வசதி எல்லாம் தான் இருக்குது. காவா மருத்துவம் எல்லாம் தான் கரெக்டாக சிறப்பாக இருக்குது. எப்படிங்க விட முடியும், மறக்க முடியுமா? பாசமலர் தளபதி. எங்கள் பரம்பரையே திமுக தான் சார். ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ லைட் இல்லைனா கூடன்னுவாங்க, அது லைட்லாம் உடனே போடுறாங்க. ரோடு வசதி எல்லாம் ஒன்றும் குறை கிடையாது நகராட்சியில். இதில் குடிநீர் வந்து பற்றாக்குறை இல்லை, நல்லா இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒன்று இந்த தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். இந்த தாலுக்கா ஆஃபீஸ் வந்து சரியாக வந்து மக்களுடைய வந்து குறைகள் சொன்னால் கேட்டுக்கிறதே, காதில் வாங்குறதே கிடையாதுங்க. இன்றைக்கி ஒரு மனு கொடுத்தோன்னு வச்சுக்க, நாளைக்கு அந்த மனு கேட்டால் அது இல்லைன்றாங்க, தெரியலன்றாங்க. தெரியுதுங்களா? இதுதாங்க இவங்களால் வந்து தளபதிக்கு வந்து கெட்ட பேர் தாங்க ஆகுது. அதனால் இது கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்கள். என்னுடைய ஓட்டு வந்து எடப்பாடியார் அவர்கள் தான் என்னுடைய 2026க்கான ஓட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஏழை மக்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறா. இல்லாமல் வந்து எளிமையான குடும்பத்துலேருந்து வந்தவர் அவர். அதனால் வந்து என்னுடைய ஓட்டு அவருக்கு தான். ஏன்னா நான் மக்களுடைய பிரச்சனை அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அடிப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவர். அதனால் வந்து அவருக்கு தான் என்னுடைய ஓட்டு. இப்போ சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரோடு போடல மராந்தத்தில். ஏன்னா இது வந்து திமுக கவர்மெண்ட் மராந்தத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து ரோடு போடல, அந்தளவுக்கு சாலை சரி பண்ணல. பைப்பு போட்டாங்க தவிர 1 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் அந்த பைப்பை வந்து ரோடு போட்டு மூடலை. அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து மக்கள்லாம் போகிறதுக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லை, இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு பிஜேபி கூட்டணி தான் வாய்ப்பு வரும். இங்கே இப்போ சட்டம் சரி கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோடு அப்படியே தான் இருக்குது. அது எதுவும் டெவலப் ஆகலை. பார்க்குறீங்கல்ல, இந்த இடத்துல வந்து டெய்லி டிராஃபிக் ஆகும். டெய்லி ஸ்கூல் டைமில் இங்கேருந்து போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகும், ஒரு 1/2 கிலோமீட்டர் போகிறதுக்கு. அப்படின்னும்போது இது வரைக்கும் இது இங்கே யாரும் தீர்வு பண்ணல. தண்ணி வசதி 1 to 1 நாள் தான் வரும். விஜய்க்கு இப்போ போடலான்னு இருக்கோம், மாற்றம் கொடுப்போம். உண்மையாக தண்ணி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது. ரோடு சரி கிடையாது, காவா சரியாக இது பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது கிடையாது. நிறைய இருக்குது இங்கே பிரச்சனைகள். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். அது இப்போ தலைமுறை மாறட்டும். வருஷம் அப்படியே போயின்னு இருந்தால் எப்படி ஆகிறது?
மாறினா தான் ஆட்சி மாறினா தானே தெரியும். அதனால் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். இங்கே என்ன பிரச்சனை, ஜிஎஸ் தான் பிரச்சனை. எதுவும் போனால் வசதி கிடையாது. எல்லாமே செங்கல்பட்டுக்கு போன்றாங்க. எந்த இதுவுமே இங்கே கிடையாது. அவ்வளோதான், வேற ஒன்றும். குழந்தைங்க பஸ் ஏற கொஞ்சம் கஷ்டப்படுதுங்க. ஸ்கூல் பசங்க பஸ் ஏறினா ரொம்ப கஷ்டப்படுதுங்க. வேற ஒன்றும். டிஎம்கே போடுவேன். ஏன்னா நான் அந்த கட்சியில் இருக்கேன், நல்லா போடுவேன். விஜய்க்கு தான் போடுவேன். புதுசாக மாட்டமே, புதுசாக யாருன்னா வரட்டுமே, வந்தால் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். நான் ரெட்டலி போடுவேன். அதெல்லாம் என்ன வசதி இருக்குன்னு இந்த உட்காந்து தான் எங்கள் வசதி. நடப்பட பிறகு எதனா உதவி பண்ணால் பரவாயில்ல. நான் ஓட்டு வந்து சூரியனுக்கு தான் போடுவேன். ஆனால் எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கலையே. ஏன் வீடு சொத்தம் இல்லை, நிலம், அதான் எதுவுமே கிடையாது. ஏன்னு தெரியல. வருமானம் வரி நிறைய கிடையாது. எனக்கு காசு போடல. நான் அங்கே மனு கொடுத்து பார்த்தேன். தாலுக்கா ஆஃபீஸுக்கு போனேன். அங்கே ஒரு இதில் சத்திரத்தில் வச்சாங்க. அங்கே போய் முகாம் பண்ணாங்க. அங்கே போனேன். எதுனால எனக்கு அந்த 1000 ரூபாய் வரலன்னு தெரியல. அந்த காசு வரல. இதுதான் எனக்கு கஷ்டம். ஆனால் கட்சிக்காரர் தான் நாங்கள். ஆனால் எங்களுக்கு வரல. எங்கள் பொண்ணெல்லாம் சூரியன் கட்சி தான் கொடுத்துக்கிறேன் சென்னையில். ஸ்டாலின்லாம் கல்யாணத்துக்கு வந்தார். ஆனால் எனக்கு அந்த காசு வரல. எதுனால வரல தெரியல. என் ஓட்டு பிஎம்கே தான். மாம்பழம் தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. வன்னியர் சங்கம் ஆரம்பித்ததுலேருந்து அதெல்லாம் சரியாயிடும். கூடிய சீக்கிரம் சரியாயிடும். எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான் இதுவும் நடக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதுமாரி ஆகி திருப்பினும் 2 பேரும் அவங்க ஒன்றா சேர்கிற காலத்தில் வலுவாக தான் அவங்க கட்சி ஒன்றும் பிளவுபட